ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பதிவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டது தான், குலதெய்வத்தோட அருள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வமே எங்களுக்கு தெரியல, ஆனால் எங்களுக்கு குலதெய்வம் காக்குமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கும் இதில் பதில் இருக்குது. ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோட அருள் நம்ம வீட்டில் எதன் மூலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் அப்படிங்கிறது வழி வழியாக நம்ம முன்னோர்கள்லேருந்து எல்லாருமே ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை தான் நம்ம குலம் காக்கும் குலதெய்வமாக நம்மளும் வழி வழியாக வணங்கிட்டு வரோம். குலதெய்வமே எங்களுக்கு தெரியலை அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக நினச்சி இனிமேல் வர சந்ததிகளுக்கு அதை உங்கள் குலதெய்வமாக நீங்கள் பழக்கப்படுத்திக்கலாம். நம்ம முன்னோர்களும் அதை தான் செஞ்சாங்க, இப்போ நம்மளும் அதை தான் செய்ய போகிறோம். ஸோ அதில் எந்த பாதகமுமே கிடையாது. இப்போ குலதெய்வத்தோட அருள் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் விளக்கேற்றக்கூடிய அந்த ஒளிச்சுடரில் தான் தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அதில் அந்த தீபம் அதிக நீல கலர்லேயும் சுடர் நீங்கள் ஏற்றின உடனே சுடர் அதிகமாக, அதாவது தூண்டு போகிற மாதிரி இல்லாமல் அதிகமாக மேற்கொண்டு எரிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களோட குலதெய்வத்தோட இறைசக்தி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க இல்லையா, கனி கொடுப்பாங்க இல்லையா, அதை நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைப்போம். அது நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு 100% சக்தி இருக்குது, உண்மை. அப்படி இல்லை, அது அழுகி போச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இல்லை, ஏதோ ஒரு சின்ன துர்சக்தி அங்கனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ தோஷ கோளாறுகள் இருக்குது, அந்த இடத்துல ஏதோ இறைசக்தி இருக்க விடாமல் பண்ணுது, அதுக்கான அறிகுறி தான் அந்த அழுகி போகிறது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல்லி. நம்ம நல்ல காரியங்களோ இல்லை எதுவோ செய்யும்போது கெவலி பல்லி சத்தம் போடுது அப்படிலாம் நம்ம பாட்டிலாம் சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ பல்லிகள் அதிகமாக நீங்கள் சாமி கும்பிடும் போதோ இல்லை நல்ல காரியங்கள் பேசும்போதோ பல்லிகள் சத்தமிட்டுச்சு உங்கள் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இறைசக்தி, குலதெய்வ சக்தி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, அருள் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம சாமி கும்பிடும் போதோ இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் பேசிகிட்ருக்கும் போதோ ஒரு சுருட்டு வாசனை, அதாவது கருப்பர், ஐயனார் இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் குலசாமியாக இருக்கிறவங்களுக்கு அந்த சுருட்டு வாசனை அப்படிங்கிறது நல்லாவே வரும். மற்ற குலதெய்வங்களை கும்பிடக்கூடியவங்களுக்கு விபூதி வாசனை, ஜவ்வாது வாசனை, சந்தன வாசனை இந்த மாதிரிலாம் கூட வரும். அப்போ ஒரு மாதிரி நறுமணம், பூ நறுமணம்லாம் வரும். அப்போ நம்ம குலசாமி கண்டிப்பாக நம்ம பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்குது, நமக்கு நல்ல அருள் புரியறதுக்கு நம்ம வீட்டிலே இருக்குது, நம்ம குலம் காக்கக்கூடிய குலசாமி அப்படிங்கிறத 100% நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றி காக்கா கரையிறது. ஒரு நல்ல நாள் இல்லை ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி காக்கா அதிகமாக நம்மக்கிட்ட கரைஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா, டெய்லி கரையிறது வேறு, ஆனால் நம்ம ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது கரெக்டாக அந்த டைமில் கரையுது அப்படின்னா காகம் கரையிறது நன்மை தான். நம்ம குலசாமி நமக்கு அதன் மூலமாக உணர்த்துது, நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத காகத்தின் மூலமாக உணர்த்துது அப்படிங்கிறதும் சத்தியமான உண்மை. கடைசியாக பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் போதும், எந்த ஒரு தொழிலோ இல்லை திருமணமோ இல்லை உங்களுக்கு மனக்குழப்பமாக இருக்க ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது, ஒருத்தர் கடன் கொடுக்குறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கட்டும், அப்போ சாமிக்கிட்ட பூ போட்டு உத்தரவு கேட்குறது காலங்காலமாக வழியாக நம்ம பண்ணிட்டு வர்றது. இப்போ யாரும் அதை பண்ணுறதில்ல மோஸ்ட்லி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குலசாமிக்கிட்ட பூ போட்டு உத்தரவு கேளுங்க. கல்விக்கோ தொழிலுக்கோ இல்லை கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னா அதாவது திருநீராகட்டும் இல்லை வெள்ளை பூவாகட்டும், நீங்கள் போட்டது உங்களுக்கு கைக்கு கிடச்சிதுன்னா அது 100% உங்கள் குலதெய்வம் கொடுத்த உத்தரவு தான் அது நடக்கும். இதே திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குங்குமம் அல்லது சிவப்பு நிற பூ கிடச்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக உங்கள் குலசாமி உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த தகவல்லாம் குலசாமி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். இதில் எதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன இந்த சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.